வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சேலம் கவிதாஸ். ஒரு முகமூடி திருடன் ஒரு பொண்ணோட தங்கச் சங்கிலியை பறிச்சுக்கிட்டு பைக்கில் வேகமாக போகிறான். இன்னொரு பைக்கில் 2 காவலர்கள் அவனை பின்தொடர்ந்து துரத்துறாங்க. இதை கவனிச்ச அந்த திருடன் இன்னும் அதிவேகமாக போகிறான். பைக்கை ஓட்டிகிட்டு போகிற காவலர்கிட்ட பின்னாடி உக்காந்துட்டு போகிறவர் சொல்கிறாரு, நாம் அவனை துரத்துறன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக போகிறான். அதனால் எதுக்கால வர்றவங்களுக்கு ஏதாவது விபரீதத்தை உண்டு பண்ணிடுவான். நீ பொறுமையாக போ, அந்த பைக்கோட நம்பர் இருக்குதுல்ல, அதை வச்சு கூட நாம் அவனை மடக்கி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 1 மணி உச்சி வெயில். சிவாவும் கதிரும் பைக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க. ரோட்டோரத்தில் ஒரு பெரிய ஆலமரத்து நிழல்ல ஒரு வயசான அம்மா கோசப்பழத்து கடை வச்சிருக்கிறாங்க. சிவாவும் கதிரும் பைக் அங்கே நிறுத்திட்டு கலப்பு நீங்கிறதுக்காக அந்த அம்மா கிட்ட 2 பிளேட்டு கோசப்பழத்தை வாங்கிட்டு அந்த கடையிலிருந்து 10 அடி தூரம் தள்ளி நிழல நின்று சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே பைக்கில் இன்னொரு நபர் வராரு. அவரும் ஒரு பிளேட்டு கோசப்பழத்தை வாங்கிட்டு சிவாகிட்டையும் கதிர்கிட்டையும் வந்து நின்றுக்கிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே சாப்பிட்றாரு. வந்தவர் வேகமாக சாப்பிட்டு அந்த கோசப்பழம் விற்கிற அம்மா கிட்ட போய் இன்னொரு பிளேட்டை வாங்கி அவத்தியே நின்று வேகமாக சாப்பிட்டு கிளம்பிடுறாரு. சிவாவும் கதிரும் அந்த கோசப்பழம் விற்கிற அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ரொம்ப பாவம் இல்லை, அவங்களுடைய வறுமை அவங்க முகத்திலேயே தெரியுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. கதிர் அந்த அம்மா கிட்ட போய், ஏமா இந்த வழியில் நான் அடிக்கடி போகிறேன் வரேன், உங்களை பார்த்தது இல்லையே, நீங்கள் எவ்வளோ நாளாக கடை போடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை தம்பி, நான் இன்னைக்கு தான் நாளாக கடை போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கதிர் கேட்குறாரு. தம்பி, ஒரு பிளேட்டு 20 ரூபா, நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டதுக்கு 40 ரூபா, உங்கள் நண்பர் இப்போ கிளம்புனார் இல்லையா, அவர் சாப்பிட்டது 40 ரூபா, 80 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கதிர், யார் சொன்னது, என் நண்பரா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா, இப்போ உங்கள் கூட தானே பேசிகிட்டு இருந்தாரு, அங்கே ஒரு பிளேட் சாப்பிட்டாரு, இங்கே ஒரு பிளேட் சாப்பிட்டாரு, 2 பிளேட் சாப்பிட்டாரு, அவர் தான் சொன்னார் எங்கள் நண்பர் காசு கொடுத்துருவாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ சிவா ஏதோ சொல்ல வர்றாரு. அதை தடுத்து நிறுத்தின கதிர், ஆமாம்மா, அவர் என் நண்பர் தான், இந்தாங்க 80 ரூபா அப்படின்னு கொடுக்குறாரு. கதிர் அந்த அம்மாட்ட கேட்குறாரு, ஏமா அவர் சொன்னால் நீங்கள் நம்பிடுறதா, இப்போ அவர் என் நண்பர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கதிர் கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க,